ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. இப்போது கூலி படத்தோடைய அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆகஸ்ட் 2 அன்னைக்கு அன்றைய தினம்தான் ஜெயிலர் படத்தோடைய அந்த ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது வந்து ஒரு புதுமையான ஒரு ஒற்றுமை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கோயின்சிடன்ஸாக நடந்துருக்கலாம், இல்லை இவங்க வந்து பர்டிகுலராகவே வந்து சென்டிமெண்ட்டாக சன் பிக்சர்ஸ் அதை வந்து கருதி ஆகஸ்ட் 2 தான் இந்த படத்தோட ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கிட்டு அதை வச்சுருந்துருக்கலாம். ஆனால் இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அடுத்தது தான் ஒரு மேட்ரே இருக்குது. என்னென்னா, இந்த படம் நான் ரொம்ப காலமாக சொல்லியிருக்கேன், என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். கூலி படம் டைம் ட்ராவல் கதையாக தான் இருக்கும் ஷியோர் ஷார்ட்டாக. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் மூச்சுக்கு 300 தடவை எல்லா இன்டர்வியூலையும் ரஜினி சார் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கண்டென்ட், அவர் தொடாத ஒரு சப்ஜெக்ட்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னும் போது அதே போல் நாகார்ஜுனா ரஜினி சார் எப்படி இந்த படத்துக்களை கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆச்சரியமாக வந்து லோகேஷ் கனகராஜ் கிட்ட செல்லமாக சண்டை போட்டிருக்காருன்னா, அப்போ இந்த கதை இது வரைக்கும் அவர் பண்ணாதுன்னு போது, இது வரைக்கும் ரஜினி சார் பண்ணாத ஒரே கதைன்னு பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் கதை தான். இது வந்து ஒரு சாதாரண ஒரு ரஜினி சாரோட ஃபேன்கிட்ட கேட்டால் கூட சொல்லுவான். ஆனால் இங்கே இருக்கிற பாதி பேர் வந்து அதை நம்ப மறுக்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல, அது அவங்களோட இஷ்டம். ஆனால் இப்போ சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த படம் கண்டிப்பாக டைம் ட்ராவல் கதை தான் அப்படின்ற மாதிரி யோசிக்குது. அதில் ஏன் நான் சொல்கிறேன்னா, சத்யராஜோட கேரக்டர் வந்து ஒரு மர்மமாகவே தான் இருக்குது. அதில் லேட்டஸ்ட்டாக இப்போ நான் வந்து ட்விட்டரில் பார்த்து ஒரு டீகோட் பண்ண ஒரு விஷயம்னாக்கா, ஏற்கனவே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய அந்த சத்யராஜை காட்டக்கூடிய எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டையும் நீங்கள் பாருங்கள், வீடியோவில் வந்துடக்கூடிய எல்லா இடத்துலையும் பாருங்கள், அவரை சுற்றி வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான இடமா தான் இருக்கும். ஈவன் நீங்கள் சத்யராஜோடைய அந்த ஃபஸ்ட்டு அந்த கேரக்டர் ரிவீலிங் போஸ்டர்லையும் பார்த்தீங்கன்னா அவர் கையிலேருந்து ஒயரோடு தான் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த போஸ்டர்ஸ்லாம் நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு லேபு மாரி தான் அது இருக்குது. ஏதோ ஒரு வித்தியாசமாக ஏதோ நீங்கள் வந்து லேப்னாக்கா ஒன்று ஒரு கெமிஸ்ட்ரி லேபு அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. இது வந்து சம்திங் சயின்டிஃபிக்கான ஒரு லேபு. அவர் ஏதோ அவர் அண்டர் கிரவுண்டில் தனிமையாக உட்காந்து ஏதோ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஏன் இப்படி இருக்கக்கூடாது? இது வந்து டைம் ட்ராவல் கதையாக தான் இருக்க போகுது. அதற்கு வந்து சத்யராஜ் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டாக இருந்து, இல்லை அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் கண்டுபிடிச்சி அதை வந்து யூஸ் பண்ணி அந்த டைம் ட்ராவல் மிஷினை யூஸ் பண்ணி ரஜினி சாரை ஏன் வந்து டைம் ட்ராவல் பண்ண வைக்கக்கூடாது? ஸோ அப்படி நடக்கிறதுக்கெலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஸ்ருதிஹாசனோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு கேரக்டர்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட்லேயும் பண்ணுறதாக தகவல் வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைம் ட்ராவல் சம்மந்தமான விஷயங்கள் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருது. இந்த போஸ்டர்ஸை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ பேக்ரவுண்ட்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. மற்ற எல்லாரோடைய போஸ்டரும் பார்க்கும்போது ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹாஸ்டலை காட்டுவாங்க, அந்த சிக்குடு சாங் ஆடக்கூடிய அந்த இடத்த காட்டுறாங்க, இல்லைன்னா அந்த ஹார்பரை காட்டுறாங்க. ஆனால் சத்யராஜ் சம்மந்தமான இது வரக்கூடிய அந்த விஷுவல்ஸ் எல்லாமே ஏன் இந்த லேபை சுற்றி இருக்குன்றது தான் என்னோட கேள்வியாக இருக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.